Hey guys, welcome to naniartstudio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா watercolor temple paintings எப்படி பண்ணனும் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் இதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். First நீங்க என்ன டெம்பிள் பெயிண்ட் பண்ண போறீங்களோ அதோட sketch போட்டுக்கோங்க. sketch போட்டு நீங்க ஃபுல்லா வெட் பண்ணிக்கோங்க. 3 or 4 கோட் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்றோம் அப்படினா நம்ம sketch பண்ணிருப்போம் இல்லையா? சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் sketch பண்ணிருப்போம். இந்த மாதிரி நீங்க வெட் பண்றதுனால வெட் பண்ண அப்புறமா கொஞ்சம் அது dry ஆயிரும் இல்லையா சோ அந்த பென்சில் அந்த sketch அப்படியே இருக்கும் அதாவது நம்ம பெயிண்ட் பண்ற வரைக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது அதாவது டெம்பிள் sketch போடும்போது பென்சிலை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க ஏன் அப்படினா அதுல சின்ன சின்ன சிலைகள் அதனுடைய டீடைல்ஸ்லாம் நம்ம sketch போட வேண்டியிருக்கும் சோ எப்பவுமே ஷார்ப்பா வச்சுக்கோங்க பென்சிலை அதுக்கு அப்புறமா என்ன அப்படினா இந்த டெம்பிள எந்தெந்த பிளேஸ் டார்க்கா இருக்குதோ அந்த பிளேஸை நீங்க ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் பெயிண்ட் பண்ற இந்த டெம்பிள டார்க்கான பிளேஸ் ஃபுல்லாவே black-ஆ தான் இருந்தது சோ நான் ஃபர்ஸ்ட் black யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணும்போது அடுத்த பார்ட் உங்களுக்கு ஈஸி ஆயிரும் அடுத்த பார்ட் லைட் கலரோ இல்ல கலர்ஃபுல்லாவோ பெயிண்ட் பண்ண போறீங்க அப்படினா அந்த பார்ட் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன் அப்படினா நம்ம டார்க்கான பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறமா இருக்குறது ரொம்பவே ஈஸியா பெயிண்ட் பண்ணிரலாம் நான் பெயிண்ட் பண்ற இந்த டெம்பிளோட நேம் என்ன அதுக்கு அப்புறம் ஊர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா இந்த பெயிண்டிங்கோட ஃபுல் வியூ நீங்க பார்க்கணும் அப்படினா என்னோட இன்ஸ்டா பேஜ் naniartstudio நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணிருங்க அதுக்கு அப்புறமா டெம்பிள் ஆர் பிளேஸ் ஆர் சர்ச் நீங்க எது பெயிண்ட் பண்ணாலுமே டீடைலை மிஸ் பண்ணிரவே கூடாது அதாவது சின்ன சின்ன பார்ட்ஸ்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி பெயிண்ட் பண்ணனும் அப்படி பெயிண்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த ஃபுல் வியூ கிடைக்கும் அதுக்கு அப்புறமா ரியல் லுக் கிடைக்கும் அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பில்டிங்ஸ் ஆர் அந்த வால்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையா பெயிண்ட் பண்ணுங்க எப்பவுமே பொறுமையா பெயிண்ட் பண்றதுனால ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும் நான் பெயிண்ட் பண்ற இந்த டெம்பிள்ல நிறையவே சிலைகள் இருந்தது அதோட கலர் வெர்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்ட் எப்பவுமே பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பெயிண்டிங் நல்ல டார்க்கா இருந்தது அப்படினா பேக்ரவுண்ட் லைட்டா இருக்கணும் கொஞ்சம் அதாவது டெம்பிள்லாம் பெயிண்ட் பண்ணும்போது பின்னாடி நம்ம எப்பவுமே ஸ்கை தான் இருக்கும் சோ ஸ்கையை லைட்டான ஷேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் thanks for watching நீங்க இன்னும் naniartstudioவை subscribe பண்ணலனா பண்ணிக்கோங்க